ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அறுவடை செய்யலாம் வாங்க. எவ்வளோ ஹாய் பூ இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. மஞ்சள் செடி நட்டு இருக்கேன், அது அறுவடை பண்ணலாம் வாங்க. மற்ற ரோஸுங்கன்னா ஒரே உடனே நிறைய இடத்துல இருக்குது மஞ்சள் செடி. எல்லாம் அறுவடை பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு வருஷமாக அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து எல்லாம் செஞ்சுருக்கேன். அது அந்த இடத்துல ஒரு செடி இருக்குது. இன்னும் 4-5 இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் இருக்குது. இப்போ இதை எடுத்து கொட்டலாம் பாருங்கள். ஒரே எறும்பு, ஃபுல்லாக எறும்பு ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மஞ்சள் இருக்குது பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ மஞ்சள் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது செடிங்க. எல்லாத்தையும் எடுத்து கொட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது இவ்வளோ வந்திருக்கு, இன்னும் இருக்குது பாருங்கள். இதையே எடுத்து பார்த்து பாருங்கள். இதுலேயே ரோஜா செடியும் இருக்குது. ரோஜா செடி தனியாக எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் செடி வாரி எடுத்துக்கிட்டு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒன்றுத்துலேயும் 3/4 கிலோ அப்படி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு செடியும் 3/4 கிலோ காய்க்கு இருக்கும், அந்த மஞ்சள் காய். இப்போ இதையே எடுத்து கொஞ்சம் இது பாருங்கள், இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சாம்பல், மஞ்சள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதில் இது கொஞ்சம் இலைத்தழை சரகுங்களும் போட்டு வச்சுருக்கேன். இது மாட்டுத்தொழு உரம். இதையும் அதில் போடுவோம். அது அந்த கத்தியெல்லாம் உதிர்த்து அதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி செடியை வச்சிடுவோம். இப்போது அந்த செடியை எடுத்து வச்சிடுவோம். இதில் தண்ணியும் போட்டிருக்கேன் நான். நீங்கள் அது மாதிரி போட்டு வைங்க, அப்போ தான் செடி நல்லா வரும். 2 செடி இதுலேயே வந்துச்சு, நல்லா பூத்துச்சு. இப்போ எடுத்து கொட்டவே தனியாக வேறு தனியாக வந்துச்சு. அதனால் எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன். சாம்பலும் அதுலேயே ஒரு மிளகா செடியும் இருக்குது. சாம்பல், மண், மாட்டு தொழு உரம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். இதே மாதிரி நீங்கள் போட்டு வைங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா தழிஞ்சு வரும். கொஞ்சம் ஒரு வாரம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடுங்க. இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ வைங்க. ஒரு சின்ன கேரி பேக்கில் கூட வச்சிங்கன்னா இது மாதிரி நமக்கு தேவையான மஞ்சள் கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன கேரி பேக்கில், இதுலேயும் வேஸ்ட்டாக போகிற பேக்கில் எல்லாத்துலேயும் இதுவும் எடுத்துகிட்டு வந்து கொட்ட போகிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு சரியாக நான் தண்ணி ஊற்றல, பாங்கு பண்ணல, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுலேயே மிளகா செடியும் இருக்குது, நல்லா வருது மிளகா செடி. நல்லா பூவும் பிஞ்சு மறைச்சி எடுத்து கொட்டிட்டேன். இதை பாருங்கள், அவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஒரு கிழங்கு வச்சு நட்டாவே வந்துடும். இது பாருங்கள், பப்பாளி எவ்வளோ பப்பாளி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் பப்பாளி செடி நடுங்க. எல்லா செடியும் இருக்குது, காய்கறி செடிங்க எல்லா செடியும் இருக்குது எங்கிட்ட. பாருங்கள், இவ்வளோ பப்பாளி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். காய்கறி செடிங்க பாருங்கள். கத்திரிக்காய் நானே அதில் சமையலுக்கு இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை கிருத்திகை அன்றைக்கி ஒரே காய் தான் கிடச்சிது. இப்போ இன்னும் நிறைய காய் வச்சுருக்கு. இது பாருங்கள், இவ்வளோ செடி இருக்குது. தக்காளி செடி இருக்குது. தக்காளி செடி அப்பப்போ நமக்கு வேணும்னா 10 நாளைக்கு ஒரு முறை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு செடி வச்சிங்கன்னா மாதம் ஃபுல்லாக செடி காய் வரும் நமக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதையும் பறிச்சுப்போம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக காய் இருக்குது. இவ்வளோ வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். போனதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி போட்டு இவ்வளோ பூ இருக்கு பாருங்கள். இது மாதிரி கொத்தாக இது மாதிரி எங்காச்சும் கிடைக்குங்களா? வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறத இது மாதிரி எல்லாம் வளர்த்து நமக்கு இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை விட நமக்கு என்ன சந்தோஷம்? பெருசாகவே இருக்கு. கொத்தா சொல்லுங்க. நீங்களும் இது மாதிரி சும்மா இருக்கும். நம்ம எல்லா வேலையும் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். எவ்வளோ ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.